விஐயோட 5G வந்தாச்சு நண்பர்களே. எஸ், இப்போ பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா விஐ பார்த்தீங்கன்னா தங்களோட 5Gயை வந்து பயங்கரமாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த 5G தான் அவங்கள காப்பாற்ற போகுதுன்னு நினச்சி அவங்க ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா இந்த 5G சேவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பிளான்ஸுமே அறிவிச்சிருக்காங்க. இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் ரொம்ப விசிபிளாகவே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, டெல்லி, பெங்களூரு, கொல்கத்தா அண்ட் சண்டிகரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. சில பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாடு, சில பிளேசஸ் ஆஃப் கேரளாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5G சேவையை மிட் டவுன் இருக்கும் இல்லையா, ரொம்பவே கேபிட்டல் ஆஃப் சிட்டி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஏரியா உங்களோட மொபைல் எலிஜிபிளானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ தமிழ்நாடு மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் நேம் என்ன, அது எந்த வகையான சப்டிவிஷனை சேர்ந்தது, அதாவது பிராண்ட் நேம் என்ன, அது என்ன மாடல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணோடனே நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு தெளிவாகவே தெரிஞ்சிடும். இது நீங்கள் வந்து ரொம்பவே வந்து பீக் ஆஃப் த டவுனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நானுமே 5Gக்கான பிளானோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஒய்ஐ தங்களோட பிளானையுமே லான்ச் பண்ணிட்டாங்க. எல்லா பிளானுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 4Gக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. போஸ்ட்பெய்ட் அண்ட் ப்ரீபெய்டுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக தோணுது. ஏன்னா இதே ப்ரைஸ் தான் அங்கேயும் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 அப்படி இப்படி மாறுமே தவிர மற்றபடி எங்கேயுமே வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கிறதா தெரில. 10 rupees தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் மாறுது. இதுலையும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 5G கிடைக்கும். ஒருவேளை 5G கிடைக்காத நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G சர்வீஸ் அவங்க எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இதில் கேட்டிங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபாய். இந்த 299 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொடுக்குற ஆஃபர் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். 1GB டேட்டா, 28 days வேலிடிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொருந்தும். நீங்கள் 5G சர்வீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூ பிளான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 365 அப்படிங்கிற இந்த பிளான் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூபாக தோணுது. ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு பர் டேக்கு 2GB டேட்டா கொடுத்துருவாங்க. ஹாஃப் டே அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கும். 12 to 12 கிடைக்கும். வீக்கெண்ட் ரோல் டேட்டா கிடைக்கும். டேட்டா டிலைட்கான ஆப்ஷனும் கிடைக்கும். கூடவே உங்களுக்கு இதர் பெனிஃபிட் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஓடிடி மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுலையுமே அவைலபிளாக கிடைக்கும். ஏன் இதை நான் பெஸ்ட் ஆஃப் வேல்யூ பிளான்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு 5G கிடைக்கலைனாலும் 4G உங்களுக்கு அன்லிமிட்டடாகவே கிடைக்கும் 12 to 12. ஸோ எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பிளான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் இருக்க 5G பிளான்ஸையும் பற்றி நான் அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.